ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். இப்படி செய்தால் மட்டுமே லாட்டரியில் பரிசு கிடைக்கும் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பதிவில் நான் சில விஷயங்கள் லாட்ரி சீட்டை பற்றி பேசியிருக்கேன். லாட்ரி சீட்டை பற்றின லாட்டரி எப்படி பரிசு கிடைக்கும், அதோட விவரம், இதெல்லாம் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறாங்க. லட்சக்கணக்கில் வியூஸ் போகிறதுனால கால்ஸ் நிறைய வருது. இப்போ ஜாதகம் பார்க்குறவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அந்த ஜாதகத்தில் ஏதாவது நம்பர் சொல்லுவீங்களா, லாட்ரி சீட்டு பரிசு கிடச்சிருமா அப்படின்னு கேட்குறாங்க. சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் பார்க்கணுங்கிறதெல்லாம் கேட்குறதில்ல, எடுத்தோடனே எங்களுக்கு அந்த நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் என்ன சாதாரண விஷயமா? இப்போ ஒருத்தருக்கு லாட்ரிங்கிறது என்ன, பணம் கிடைக்கிறது தான். பணம் எப்படி கிடைக்கும்? அவருடைய ஜாதகம் நல்ல அமைப்பில் இருக்கணும், அதிர்ஷ்டமான ஜாதகமாக இருக்கணும். பண வரவு சாதாரணமாகவே நல்லா இருந்தால் பெரும்பாலும் யாரும் லாட்ரி சீட்டை விரும்ப மாட்டாங்க. பண வரவு தடைப்படுற ஜாதகம்தான் பணம் எப்படியாவது சம்பாதிச்சிடணும், பணம் எப்படியாவது வேணும், நல்ல சிறப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுறாங்க. சாதாரணமாகவே ஒரு மனுஷனுக்கு பணம் தடையாக இருக்குது, அவனுக்கு நல்ல வேலை இல்லை வேலையாக இருந்தாலும் அந்த சம்பளம் பத்தலை, வருமானம் பத்தலை அப்படின்னு இருக்கிறவங்க பணத்தை விரும்புகிறாங்க. ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காம இருக்குதுனாவே அவங்க ஜாதகத்தில் தடை இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு பணம் இல்லை அப்படிங்கிறதுனால, நிறைய பணம் வேணுங்கிறதுனால தான் லாட்ரி சீட்டே வாங்குகிறாங்க. அப்போ அவங்க ஜாதகம் எப்படி இருக்கும்? பணம் வராமல் இருக்கும், தடையாக இருக்கும், கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நிறைய பேர் கடனை வாங்கிடுறாங்க. கடனை கட்டுறதுக்கு வேறு எந்த முயற்சியும் பண்ணாமல் லாட்ரி சீட்டு வாங்குகிறாங்க. லாட்ரி சீட்டு வாங்குகிற நிலை அவங்களுக்கு வருதுன்னா அந்த கடனே வந்திருக்காது. ஏன்னா ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அவங்க ஜாதகமே காட்டி கொடுத்துரும். அவங்க ஜாதகத்தில் உள்ள விஷயங்கள் தான் அவங்க வாழ்க்கையிலேயும் நடக்கும். அப்படி ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தில் முதல்ல அவங்களுக்கு பணம் வர்றதுக்கான வழியை உண்டாக்கணும். ஒரு ஜாதகம் பார்த்தோம்னா ஒரு ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் வலிமையாக இருக்குது, வலிமை இல்லாமல் இருக்குது, எதனால அவங்களுக்கு பணம் தடைப்படுது, அந்த பணம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது ஜாதகத்தில் அப்படின்னு பார்த்து அந்த வழியை சொல்லி கொடுக்கறது தான் ஜாதகம் பார்க்குறதுக்கான காரணம். ஜாதகம் பார்த்தா தான் உங்கள் ஜாதகத்தில் பண கஷ்டம் ஏன் இருக்குது, அந்த பண கஷ்டம் தீரணும்னா அதுக்கு என்ன வழி இருக்குது ஜாதகத்தில். இப்போ ஒருத்தருக்கு பணம் வேணும்னா லாட்ரி சீட்டு தான் அடிக்கணும்னு கிடையாது, எந்த வகையிலையும் பணம் கிடைச்சிரும், எப்படியும் பணம் கிடைக்கும். பணம் கிடைக்கிறதுக்கு ஒரே வழி லாட்ரி சீட்டு மட்டும்தான் கிடையாது. லாட்ரி சீட்டு கிடைக்கணுன்னாலும் உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்தில் பண வரவு வர்றதுக்கான வழி இருக்கும். அந்த வழியை சரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு லாட்ரி சீட்டெல்லாம் பரிசெல்லாம் கிடைக்கிறதுக்கு அந்த முயற்சியை நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு பணமே வராது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் போய், அதிர்ஷ்டமே இல்லாத ஜாதகர் தொடர்ந்து லாட்ரி சீட்டே வாங்கிட்டு இருந்தால் லாட்ரி சீட்டை அவருக்கு எப்படி உழுகும்? முதல்ல பண கஷ்டங்கிறது இல்லாமல் இருக்கிற ஜாதகத்தை எப்படி பணம் கஷ்டம் தீரக்கூடிய வழி ஏற்படும்? ஜாதகத்தில் மிகப்பெரிய தோஷங்கள், சில கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்கும். அந்த பணமே அவங்களுக்கு வரக்கூடாது, பணம் பிரச்சனையாகணும், கடன் ஏற்படணும், வாழ்க்கையில் எப்போவுமே பணத்தினால கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஜாதகம் அதை போக்கிக்கிறதுக்கு, அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கணும். சில பேர் என்ன நினச்சிட்றாங்கன்னா, ஜாதகம் பார்த்தோன்னே மந்திரம் சூமந்திரக்காளி அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம கஷ்டத்தை போக்கிடுவாங்க, நம்மளுக்கு லாட்ரி சீட்டு உள்ள வச்சுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த எலுமிச்சப்பழ மந்திரம் அந்த மாதிரியெல்லாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் இப்போ
உங்களுக்கு பணம் வர்றதுக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரத்தை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது, என்ன நிலைமையில் இருக்குது, அந்த வழியை கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பணமே வரும். பணம் வந்த பிறகு அதில் அதிகமாக பணம் வர்றதுக்கு சில வழிபாடெல்லாம் இருக்குது. இப்போ உங்கள் கருணநாதன், யோகர், இந்த மாதிரி என்ன கிரகங்கள் இருக்கோ அதை எப்படி வழிபாடு கொண்டு வரணும். அதே மாதிரி சில வீடெல்லாம் தரித்திரிய வீடுகளாக இருக்கும், கஷ்டங்களாக இருக்கும். அங்கே வந்து எந்த பணமே தங்காது. இப்போ வீட்டில் பல பிரச்சனைகள் இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பணம் சம்மந்தமான கஷ்டங்கள் இருந்துகிட்டு இருக்கும். நிறைய கடன் வரும். கடன் வாங்க வாங்க ரொம்ப கஷ்டங்கள், மன நிம்மதியெல்லாம் குறையும். அப்படிப்பட்ட இடங்கள்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து ஜாதகம் பார்த்து அதில் என்ன வழி, அதை சரி பண்ணுறதுக்கு பார்க்கணும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளவு கஷ்டங்களையும் வச்சுக்கிட்டு ஜாதகத்தை பார்க்காம ஜாதகத்துக்கு பணம் வரத்துக்கு வழியே இல்லாமல் நீங்கள் போய் லாட்ரி சீட்டே வாங்கிக்கிட்டு இருந்தால் எப்படி லாட்ரி சீட்டு ஒழுகும்? லாட்ரி சீட்டுங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக உள்ளது. சாதாரண அதிர்ஷ்டமே இல்லாத ஜாதகர் போய் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கோடிக்கணக்கில் வரும்னு நம்பி லாட்ரி சீட்டை தொடர்ந்து வாங்கிட்டு இருந்தால் எப்படி லாட்ரி சீட்டு கிடைக்கும்? லாட்ரியில் எப்படி பரிசு கிடைக்கும்? இதுக்காக வேலையெல்லாம் வந்து சரியாக பார்க்காம லாட்ரி சீட்டையே கனவு கண்டுக்கிட்டு இருந்தால் எப்படி அவங்களுக்கு வரும்? நிறைய பேர் இதை தான் தவறாக புரிஞ்சுக்கிட்டே லாட்ரி சீட்டு வாங்கி வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது கிடைக்குங்கிற எண்ணம் வந்து அவங்க மனசுக்குள்ளே ரொம்ப தீவிரமாகும்போது அளவுக்கு மீறி லாட்ரி சீட்டு வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கோடிக்கணக்கான பம்பர்லாம் போட்டவுடனே அதுக்கு ரொம்ப மெனக்கெட்டு அதை போய் எப்படியாவது வாங்கிடணும், அதில் பரிசு கிடச்சிரும்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு சாதாரண பணம் வரவே தடையாக தான் இருக்கும். அந்த மாதிரி மனுஷங்க தான் இந்த மாதிரி நிறைய லாட்ரி சீட்டை நம்பி கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தெல்லாம் கொண்டு போய் லாட்ரி சீட்டில் வீணடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் ஒருத்தர் எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்குறதுக்குன்னு சொன்னால், ஜாதகம்லாம் வேணாம், எனக்கு நம்பரை சொல்லுமாங்க. நம்பரை எப்படிங்க சொல்ல முடியும்? உங்கள் ஜாதகத்தில் பணமே வராதுன்னு இருக்கிற ஜாதகத்தில் எப்படி உங்களுக்கு ஒரு நம்பரை சொன்னால் அந்த நம்பர் எப்படி வரும் உங்களுக்கு? உங்கள் ஜாதகத்தில் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நம்பர் எது இருக்குதுன்னு தெரியும். அதையே பார்க்க வேணாம், எனக்கு லாட்ரிக்கு அந்த நம்பரை மட்டும் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. அதே போல் ஜாதகம் பார்க்க சொன்னால் அதுக்கு ஃபீஸா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ லாட்ரி சீட்டு வாங்கினா அதுக்கு காசு வாங்குறது இல்லையா? பணம் இல்லாமல் உங்கள் பேர் சொன்னால் லாட்ரி சீட்டு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்களா கடையில்? அப்படி வேணால் வாங்குங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் அதுக்கு நீங்கள் பார்க்கவே வேண்டியதில்லை. ஜாதகம் எத்தனை சீட்டு வேணாலும் வாங்கிக்கலாம். மொத்த சீட்டை கூட ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா தான் நீங்கள் வாங்கிக்கலாமே. அதுக்குள்ளே எப்படியாவது அடிச்சிருமே. லாட்ரி சீட்டுக்கு காசு கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு ஜாதகம் பார்த்து வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறது, ஜாதகத்தில் முதல்ல பணம் வர்றதுக்கு வழியை ஏற்படுத்தணும். ஒரு மனுஷனுக்கு பணங்கிறது வரணும். பணமே இல்லாத ஜாதகமாக வச்சுக்கிட்டு சாதாரணமாக வந்து ஒருத்தருக்கு தினசரி வருமானம் இல்லாட்டாலும் மாத வருமானம், தொழிலோ வியாபாரமோ ஏதோ ஒரு வேலையோ அதில் கூட வருமானம் வராமல் தடை இருக்கிறவங்க, அந்த மாதிரி தடையாக கஷ்டப்படுறவங்களுக்கு தான் எப்படியாவது நம்மளும் பணக்காரனாக ஆயிடணுங்கிற இந்த சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் இந்த மாதிரி லாட்ரி சீட்டை வாங்கி அதில் வந்து அதை நம்பியே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க. பொதுவாக லாட்ரி சீட்டுங்கிறது உங்களுக்கு வந்து பெரிய அதிர்ஷ்டம். அதை உருவாக்குறதுக்கு ஜாதகத்தில் என்ன வழி இருக்குது? ஜாதகம் இல்லாமல் மனுஷங்க எதுலேயுமே இயங்க முடியாது. நட்சத்திரம் கிரகம்லாம் அதை மீறி எதுவுமே செயல்பட முடியாது. உங்கள் நட்சத்திரம் எப்படி இருக்கோ அந்த நட்சத்திரப்படி தான் உங்கள் வாழ்க்கையை நடத்த முடியும். அதுபோல் அதிர்ஷ்டம் இல்லாத ஜாதகம்னு நான் எதையுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடியது தான் ஜாதகம். ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு எந்த மனிதனுமே கிடையாது. ஆனால் அதை சரி பண்ணிக்கிறானா, அதை சரி பண்ணாமல் கஷ்டப்படுறானா அப்படிங்கிறது கடவுள் ஒவ்வொரு மனுஷன் கையிலே கொடுத்துருக்காரு. அவனுடைய எண்ணம் போல் தான் வாழ்க்கை. இந்த எண்ணங்கள் சரியில்லைன்னா குறுக்கு வழியெல்லாம் நினச்சி எதையாவது செஞ்சுக்கிட்டு இருந்தால் எதுவுமே நடக்காது. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து
எல்லா மனுஷங்களுக்கும் இந்தந்த வழியில் பணம் வரும், இந்த அதிர்ஷ்டம் அவனுக்கு உருவாகும், இந்த காலகட்டம் அவனுக்கு நல்லா இருக்கும். இப்போ ஒரு மாதம் 30 நாளும் ஒரு மனுஷனுக்கு நல்லா இருக்காது. அதில் 27 நட்சத்திரம் இருக்குன்னா அந்த 27 நட்சத்திரத்தில் சாதகமான நட்சத்திரம் மட்டும்தான் அந்த மனுஷனுக்கு அந்த நாள் தான் நல்லா இருக்கும். மற்ற நாளெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருக்கும். ஒரு சில இதில் பாதகமான விஷயங்களும் நடக்கும். இப்போ ஒரு மாதத்துலே எப்படி இருக்குன்னா வாழ்க்கை முழுதும் எப்படி இருக்கும். அதே போல் ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அந்த கிரகம் இருக்குது, அதே போல் நட்சத்திரம் இருக்குது. இதெல்லாம் கண்டுபிடிச்சி அதை எப்படி சரி பண்ணுறது. ஒரு வீடு இருக்குது, ஒரு மனுஷன் வீட்டில் வாழ்கிறான்னா அந்த வீடு எப்படி இருக்கும், அந்த வீட்டை எப்படி சுத்தமாக எப்படி வச்சுக்கிறது, எந்த கடவுளை போய் வணங்கினா இவனுக்கு அதிர்ஷ்டம் வரும், அதே போல் எந்த கடவுளை வணங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஜாதகத்தில் தான் தெரியும். இதெல்லாம் ஜாதகம் இல்லாமல் பார்க்காம அந்த காசுக்கும் கூட ஜாதகம் பார்க்குற காசுக்கே லாட்ரி சீட்டு வாங்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ தான் வாங்கிட்டு இருந்தாலும் அந்த லாட்ரி சீட்டு உழுகிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னா வீணாக தான் போகும். பணம் பூரா வீணாகிட்டு தான் இருக்கும். ஏதாவது எப்போயாவது ஒரு சின்ன சின்ன பரிசுகள் கிடச்சிட்ருக்கோம். பெரிய பரிசோ இல்லை உங்களுக்கு ஜாதகம் கிளியர் ஆயிடுச்சுன்னா லாட்ரியே உங்களுக்கு தேவையில்லை. வாழ்க்கையே லாட்ரி போல் மாறிடும். அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது தான் ஒவ்வொரு மனுஷனோட ஜாதகமும். அதை சரியாக பார்த்துட்டாலே அந்த வழிமுறையில் நடந்தாலே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறதுனா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.